2009 விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டுக்குடி அப்படிங்கிற பகுதியில் மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு டியூஷன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு இடத்துல சரியா படிக்காத ஒரு 10வது படிக்கிற ஒரு மாணவிக்கு எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்களை சொல்லி தந்து இவர் அந்த பொண்ணு நல்ல ஒரு மார்க்கையுமே எடுக்க வைக்கிறாரு 10வது படிக்கும் போது. ஸோ இது தொடர்ந்து காலேஜ் அந்த பொண்ணு படிக்கும் போதும் சரி, அந்த பொண்ணுக்கு நிறைய டவுட்லாம் இருக்கும் போது மணிகண்டன் கிட்ட தான் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு நிலையில மணிகண்டனுக்கு அந்த பொண்ணு மேல ஒன் சைடா லவ்வும் வந்திருக்கு. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஓகே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஒரு சமயத்துல நிறைய போட்டோஸும் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா நாள் போக போக மணிகண்டனுடைய நடவடிக்கை இந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவர் ஏதோ தப்பான நோக்கத்திலேயே பழகுற மாதிரி இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால இவர்கிட்ட பழகிறத விட்டுட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் சொல்லக்கூடிய ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க சென்னையில செட்டிலும் ஆயிடுறாங்க. இப்ப கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு சோசியல் மீடியா அதாச்சும் இன்ஸ்டாகிராம் மூலமா அந்த பொண்ணுடைய ஐடியை கண்டுபிடிச்சி அந்த ஐடியில் அந்த பொண்ணுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் மூலமா ஃபேக் ஐடியில் மெசேஜ் பண்ணி அந்த பொண்ணுடைய ஃபோன் நம்பர் அண்ட் வீட்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி வாங்கியிருக்காரு. இதை தொடர்ந்து அந்த பொண்ணுடைய வீட்டுக்கே டைரக்டாக போயிட்டு நீ என்னை திரும்பியுமே லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல வகையில் டார்ச்சர் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால அந்த பொண்ணு டிப்ரெஷனுக்குமே போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிகண்டன் அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணியிருக்காங்க. திரும்பியுமே போயிட்டு மிரட்டியிருக்காரு. அதுவும் முக்கியமா உன்னுடைய ஹஸ்பண்ட் தான் உனக்கு சப்போர்ட் பண்றாரு, உன் ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்களா, குறிப்பா உன்னுடைய மாமனாருக்கு இந்த போட்டோஸ்லாம் நான் சென்ட் பண்ணுவேன், நீ போட்டோ மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்காத, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்தா நிறைய வீடியோஸும் என்கிட்ட இருக்கு, நான் அது எல்லாமே சென்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க.